எல்லோருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் நிலா. ஹலோ நண்பா, நான் உங்கள் சிபி. நம்ம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நாம அக்டோபர் 22, 2025 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி ஃபன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா சிபி, நாம டிஸ்கஸ் பண்ற எல்லா நியூஸும் ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் ரொம்ப கன்சைஸா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். ஆனா மத்த சோர்சஸை விட செம்ம எஃபெக்டிவா பெர்ஃபார்ம் பண்ணும். எக்ஸாக்ட்லி. தி பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த பிரீமியம் பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிருங்க. சரி நிலா, ஃபர்ஸ்ட் நியூஸ்க்கு போலாமா? போலாமே. நேஷனல் நியூஸ்ல ஒரு மவுண்டெய்னரிங் ரெக்கார்டோட ஆரம்பிக்கலாம். ஆந்திர பிரதேச சேர்ந்த பரத் தமிழேனி ஒரு பெரிய சாதனை பண்ணிருக்காரு. அப்படியா? என்ன சாதனை? உலகத்திலேயே 8000 மீட்டருக்கு மேல உயரமான 14 சிகரங்கள் இருக்கு. அதுல 9 சிகரங்களை ஏறிய முதல் இந்தியர்ன்ற பெருமையை அவர் பெற்றிருக்காரு. மவுண்ட் சோவோயூவை சக்சஸ்ஃபுல்லா கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபீட்டை அச்சீவ் பண்ணிருக்காரு. வாவ், சூப்பர். இதுல ஏதாச்சும் ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கா? இருக்கு. நேபாள் அண்ட் டிபெட்ல இருக்கிற பீக்ஸை கிளைம் பண்ணும்போது ஃபைனல் அசென்ட்ல சப்ளிமெண்டல் ஆக்சிஜன் இல்லாம ஏறி இருக்காரு. நம்ம 2 மாடி ஏறினா மூச்சு வாங்குது. அது சரிதான். கிரேட் அச்சீவ்மெண்ட் பை பரத் தமிழேனி. சரி, நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? அடுத்து UNTCC சீஃப்ஸ் கான்க்ளேவ் பத்தின நியூஸ். இதை நம்ம இந்தியன் ஆர்மி தான் நியூ டெல்லியில இருக்கிற மேனக்ஷா சென்டர்ல ஹோஸ்ட் பண்ணாங்க. இது ஒரு 3-day கான்க்ளேவ். UNTCCனா அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நிலா. கண்டிப்பா. UNTCCனா யுனைடெட் நேஷன்ஸ் ட்ரூப் கான்ட்ரிபியூட்டிங் கண்ட்ரீஸ், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையோட அமைதி படைக்கு தங்களோட ராணுவ வீரர்களை அனுப்புற நாடுகள். இந்த கான்க்ளேவ்ல 32 நாடுகள்ல இருந்து சீனியர் மிலிட்டரி லீடர்ஷிப் கலந்துக்கிட்டாங்க. நம்ம யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான் இனாகிரேட் பண்ணாரு. ஓகே, இந்த மாதிரி கான்க்ளேவ்க்கு தீம் ரொம்ப முக்கியம். என்ன தீம்? தீம் த வே அஹெட் ஃபார் UN பீஸ்கீப்பிங் ஆபரேஷன்ஸ். இதுல 4 C's அப்படின்னு ஒரு கைடிங் பிரின்சிபிள ப்ரொபோஸ் பண்ணாங்க. 4 C's-ஆ? அது என்ன ஃபார்முலா 1 காரா? இல்ல சிபி. 4 C's-ஓட பொருள் கன்சல்டேஷன், கோஆபரேஷன், கோஆர்டினேஷன் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங். UN பீஸ்கீப்பிங் ஆபரேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த 4 ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. காட் இட். வேற என்னெல்லாம் நடந்ததுங்க? சீஃப்ஸ் எல்லாரும் ஆக்ராக்கு விசிட் பண்ணி நேஷனல் வார் மெமோரியல்ல மரியாதை செலுத்தினாங்க. அப்புறம் நம்ம சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல் உபேந்திர திவேதி மத்த நாட்டு கவுண்டர் பார்ட்ஸ் கூட பைலேட்ரல் மீட்டிங்ஸை நடத்தினாரு. கடைசியா ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே பாயிண்ட். UN டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீஸ் ஆபரேஷன்ஸோட அண்டர் செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னு கேட்டா ஜீன் பியர் லக்ராய். பர்ஃபெக்ட். அடுத்த நியூஸ்க்கு போலாம். இந்தியா மொபைல் காங்கிரஸ் 2025. இது ஏஷியாவிலேயே மிகப்பெரிய டெலிகாம், மீடியா அண்ட் டெக்னாலஜி ஈவெண்ட். ஆமா, இதோட 9th எடிஷனை நம்ம PM நரேந்திர மோடி அவர்கள் தான் நியூ டெல்லியில இருக்கிற யசோபூமி இந்தியா இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் அண்ட் எக்ஸ்போ சென்டர்ல தொடங்கி வச்சாரு. இதோட தீம் இனோவேட் டு டிரான்ஸ்ஃபார்ம். வாவ், இந்த ஈவெண்ட்ல ஏதாச்சும் பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்ததா? ஓ, வந்ததே. கவர்மெண்ட் 100,000 புது டெலிகாம் டவர்ஸை இன்ஸ்டால் பண்றத பிளான் பண்றதா அனௌன்ஸ் பண்ணாங்க. இதனால இந்தியாவோட GDPல டெலிகாம் செக்டாரோட பங்களிப்பு 2037க்குள்ள 14%ல இருந்து 20% உயரும்னு எதிர்பார்க்கப்படுது. That's a huge jump. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டெக் லான்ச் ஆச்சா? நிறையவே ஆச்சு. ரிலையன்ஸ் ஜியோ வெறும் ₹799ல ஜியோ பாரத் சேஃப்டி நெட் ஃபோன்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. தேஜஸ் நெட்வொர்க்ஸ் உள்ளூர்ல டெவலப் பண்ண டைரக்ட் டு மொபைல் டெக்னாலஜியை ஷோகேஸ் பண்ணாங்க. எரிக்சன் 5G எனேபிள்ட் கிரெயின் ATM-ஐ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. அதுக்கு பேரு அன்னபூர்த்தி. கிரெயின் ATM-ஆ? சூப்பர் ஐடியா. அரிசி, கோதுமெல்லாம் ATM-ல இருந்தே வாங்கிக்கலாம். இதுல ஏதாச்சும் காம்படிஷன் நடந்ததா? ஆமா, ரொபாட்டிக்ஸ் ஃபார் குட் யூத் சேலஞ்ச் இந்தியா 2025ல பெங்களூர்ல இருந்த டீம் ஹேயான்ஷும் வாரணாசியில இருந்த த ஆம்பிஷியஸ் அவெஞ்சர்ஸும் வின் பண்ணி இப்போ ஜெனீவால நடக்கிற கிராண்ட் ஃபைனல்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க. ஆசம். ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் ஏதாச்சும் இருந்ததா? கண்டிப்பா. ஸ்டார்ட் அப் வேர்ல்ட் கப் இந்தியா எடிஷன்ல பெங்களூர் பேஸ்ட் ஆஸ்ட்ரோ டெக்னாலஜிஸ் வின் பண்ணிருக்காங்க. அவங்க சான் பிரான்சிஸ்கோல நடக்கிற குளோபல் ஃபைனல்ல $1 மில்லியன் பிரைஸுக்காக கம்பீட் பண்ணுவாங்க. அடுத்த நியூஸ், நியூ அம்பேத்கர் சேர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் DAF மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கீழே வருது. அவங்க 3 யூனிவர்சிட்டிஸ் கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்?
யுனிவர்சிட்டி ஆஃப் மும்பை, ஜெய்ப்பூர் நேஷனல் யூனிவர்சிட்டி அண்ட் ஜிபி பண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. இந்த 3 இடத்துலையும் புதுசா டாக்டர் அம்பேத்கர் சேர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இதோட சேர்த்து இந்தியால இப்ப டோட்டலா 28 டாக்டர் அம்பேத்கர் சேர்ஸ் இருக்கு. காட் இட். அடுத்து எக்கனாமி செக்ஷன்ல ஒரு சின்ன அப்டேட். 16th ஃபைனான்ஸ் கமிஷனோட டென்யூரை 1 month எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்க நவம்பர் 2025 வரைக்கும் செயல்படுவாங்க. இந்த கமிஷனோட சேர்மன் யாருன்னு எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அது யாரு சிபி? இதுக்கு சேர்மன் எக்கனாமிஸ்ட் அண்ட் நித்தி ஆயோகோட ஃபார்மர் வைஸ் சேர்மன் அரவிந்த் பனகாரியா அவர்கள். சிபி, ஒரு சின்ன பிரேக். நம்ம லிசனர்ஸ்க்கு ஒரு சூப்பர் விஷயம் சொல்லணும். சொல்லுங்க நிலா, கேட்க நானும் ஆவலா இருக்கேன். பேங்கிங் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை மெமரைஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஆமா, அந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை படிச்சா அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். சோ கண்டிப்பா எல்லாரும் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஆமா गाइस, உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சோ மறக்காம இந்த பாட்காஸ்டுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, பேக் டு தி நியூஸ். பேங்கிங்ல LIC 2 புது இன்சூரன்ஸ் பிளான்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க. ஆமாம், முதல் பிளான் LIC ஜன் சுரக்ஷா பிளான். இது லோவர் இன்கம் குரூப்ஸ்க்காக. ரெண்டாவது LIC பீமா லக்ஷ்மி பிளான். இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஃபீமேல்ஸ். இந்த ஜன் சுரக்ஷா பிளான் பத்தி சொல்லுங்க. இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் நான் லிங்க்ட் மைக்ரோ இன்சூரன்ஸ் பிளான். அதாவது இதோட ரிட்டர்ன் மார்க்கெட்டை சார்ந்து இருக்காது அண்ட் கம்பெனியோட ப்ராஃபிட்ல பங்கு கிடைக்காது. மெச்சூரிட்டிலையோ அல்லது டெத்லையோ ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, பீமா லக்ஷ்மி பிளான்? அதுவும் ஒரு நான் லிங்க் பிளான் தான். ஆனா இதுல லைஃப் கவர் கூடவே பீரியாடிக் ஃபிக்ஸ்ட் மணி பேக் பேமெண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது குறிப்பிட்ட கால இடைவெளியில பணம் திருகி கிடைக்கும். சூப்பர். அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ். மடகாஸ்கருக்கு ஒரு டிரான்சிஷனல் பிரசிடென்ட் வந்து சேர்ந்து விட்டனர். ஆமாம், ஒரு மிலிட்டரி கூப்க்கு அப்புறம் கர்னல் மைக்கேல் ராண்டனீரினா மடகாஸ்கரோட டிரான்சிஷனல் பிரசிடென்ட்டா பதவியேற்றிருக்காரு. இவர் முன்னாள் பிரசிடென்ட் ஆண்ட்ரி ராஜோலினாவை பதவியிலிருந்து நீக்கினாரு. நெக்ஸ்ட் நியூஸ், கொலம்போல நடந்த WHO ரீஜனல் கமிட்டி செஷன் பத்தி. ஆமாம், 78th செஷன் ஆஃப் தி WHO ரீஜனல் கமிட்டி RC78 ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியா கொலம்போ ஸ்ரீலங்கால நடந்தது. இந்தியாவை யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அனுப்பிரியா பட்டேல் ரெப்ரசென்ட் பண்ணாங்க. இதுல முக்கியமான அவுட்கம் என்ன சிபி? மெம்பர் நேஷன்ஸ் எல்லாரும் கொலம்போ டெக்ளரேஷன் ஆன் ஹெல்தி ஏஜிங் த்ரூ ஸ்ட்ரெங்தன்ட் பிரைமரி ஹெல்த் கேரை அடாப்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை எதிர்த்து போராட ஒரு ரெசல்யூஷனையும் அடாப்ட் செஞ்சாங்க. AMRனா என்ன சிபி? சிம்பிளா சொல்லணும்னா பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்ணுயிரிகள் மருந்துகளுக்கு கட்டுப்படாம போற நிலைமை தான் AMR. இது ஒரு பெரிய குளோபல் ஹெல்த் த்ரெட். இந்த செஷன்ல பப்ளிக் ஹெல்த் சாம்பியன்ஸ் அவார்ட்ஸும் கொடுத்தாங்க. அதுல இந்தியாவை சேர்ந்த ஹைதராபாத் பேஸ்ட் லெப்ரோ சொசைட்டிக்கும் டெல்லியை சேர்ந்த டாக்டர் சத்யேந்திர சிங்க்கும் அவார்ட் கிடைச்சிருக்கு. கிரேட். இன்னொரு இன்டர்நேஷனல் மீட்டிங் நடந்திருக்கு. நான் அலைன் மூவ்மெண்ட் மிட் டர்ம் மினிஸ்டீரியல் மீட்டிங். ஆமாம், 19th நாம் மீட்டிங் கம்பாலா, உகாண்டால நடந்தது. இதோட தீம் டீப்பனிங் கோஆபரேஷன் ஃபார் ஷேர் குளோபல் அஃப்ளூவன்ஸ். இந்தியா சார்பா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கீர்த்தி வர்தன் சிங் கலந்துக்கிட்டாரு. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், உகாண்டா தான் 2024 to 2027 பீரியடுக்கு நாமோட சேர்மன்ஷிப்பை வச்சிருக்கு. அடுத்து பிசினஸ் நியூஸ். ICICI பேங்க் கேன்சர் கேருக்காக ஒரு பெரிய ஃபண்டிங் பண்றாங்க. எஸ், ICICI பேங்க் டாடா மெமோரியல் சென்டர் கூட பார்ட்னர் பண்ணி நவி மும்பைல ஒரு புது கேன்சர் கேர் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்தியாவில லார்ஜஸ்ட் ரேடியேஷன் தெரப்பி சென்டர்ஸ்ல ஒன்னா இருக்க போகுது. இது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் மாதிரி தெரியுதே. ஆமா சிபி, இது ICICI பேங்க் TMCக்கு கொடுக்கற 1800 crore கமிட்மெண்ட்ல ஒரு பகுதி. இந்த ஃபண்ட்ல நவி மும்பை இல்லாம முல்லான்பூர் பஞ்சாப்லயும் விசாகப்பட்டினம்லயும் அட்வான்ஸ்ட் கேன்சர் கேர் பில்டிங்ஸ் கட்ட போறாங்க. வாவ், தட்ஸ் a great CSR initiative. சயின்ஸ்ல ஏதாவது நியூஸ் இருக்கா? இருக்கு. இந்தியாவோட முதல் செமிகண்டக்டர் இன்னோவேஷன் மியூசியம் ஹைதராபாத்ல இனாகிரேட் பண்ணிருக்காங்க. இத டெக்னாலஜி சிப் இன்னோவேஷன் ப்ரோக்ராம் தான் செஞ்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். அடுத்து ஸ்டேட் நியூஸ். மேகாலயா கவர்மெண்ட் ஷில்லாங்க ஃபுட்பால் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவா எஸ்டாப்ளிஷ் பண்ண நார்த் ஈஸ்ட் யுனைடெட் FC கூட ஒரு 3-year MOU சைன் பண்ணிருக்காங்க. சூப்பர் நியூஸ் ஃபார் ஃபுட்பால் ஃபேன்ஸ். அப்பாயின்மெண்ட்ஸ்ல ஒரு அப்டேட். ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது ஃபிக்கியோட பிரசிடென்ட் எலெக்டா அனந்த் கோயிங்கா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவர் யாரை சக்சீட் பண்ணுவாரு? He will succeed the current president.
ஹர்ஷவர்தன் அகர்வால். அடுத்து அவார்ட்ஸ். இன்டர்நேஷனல் ரேஞ்சர் அவார்ட்ஸ் 2025. IUCN அண்ட் வேர்ல்ட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் சேர்ந்து 13 ரேஞ்சர் அண்ட் ரேஞ்சர் டீம்ஸ்க்கு இந்த அவார்டை கொடுத்திருக்காங்க. நேச்சர் கன்சர்வேஷன்ல அவங்களோட டெடிகேஷனுக்காக இந்த மரியாதை. வின்னர்ஸ்க்கு $5,000 இருந்து $25,000 வரைக்கும் ஃபைனான்ஷியல் கிராண்ட்ஸ் கிடைக்கும். ஆசம். ஸ்போர்ட்ஸ்க்கு போலாமா? IBM கிரிக்கெட்டுக்கு ஒரு AI பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாம், IBM உலகத்தோட முதல் AI ட்ரிவன் கிரிக்கெட் ஆக்டிவேஷனை திங்க் மும்பை 2025 ஈவெண்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் பேரு கிரிக்கெட் IQ அனலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம். இது IBMோட வாட்சன் X பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்காங்க. இது எப்படி கிரிக்கெட்டுக்கு ஹெல்ப் பண்ணும்? இது கோச்சஸ்க்கு ஜெனரேட்டிவ் AI இன்சைட்ஸ் கொடுக்கும், பிளேயர் பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணும் அண்ட் ஃபேன் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். பேசிக்கலா கேமை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது தான் இதோட நோக்கம். கிரிக்கெட்ல இன்னொரு நியூஸ். பர்வேஸ் ரசூல் ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட்டர் as retired. ஆமாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து இந்தியாவுக்காக விளையாடின முதல் கிரிக்கெட்டர் இவர்தான். இப்போ எல்லா ஃபார்மேட் ஆஃப் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்ல இருந்தும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஒரு ஃபைனல் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இந்தியா இஸ் கோயிங் டு ஹோஸ்ட் தி 2030 காமன்வெல்த் கேம்ஸ். எஸ், இது 100th எடிஷன் ஆஃப் CWG குஜராத்ல அகமதாபாத்ல நடக்க போகுது. இது இந்தியா ஹோஸ்ட் பண்றது செகண்ட் டைம். லாஸ்ட் டைம் 2010ல டெல்லியில நடந்தது. புக்ஸ் கேட்டகரியில ஒரு நியூஸ் இருக்கு. MS சுபலக்ஷ்மியோட பயோகிராஃபி. ஆமாம், மலையாளம் போயட் BK ஹரிநாராயணன் சிவம் சுபம் த பயோகிராஃபி ஆஃப் அ கப்பிள் என்ற புத்தகத்தை எழுதியிருக்காரு. இது MS சுபலக்ஷ்மி மற்றும் அவரோட கணவர் TS சதாசிவமோட வாழ்க்கையை பத்தினது. கடைசியா இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். October 14 வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டே. தீம் A shared vision for a better world. Standards for Sustainable Development Goals. SDGs. October 13 to 17 கார்டியோபல்மனரி ரெசசிட்டேஷன் அவேர்னஸ் வீக். இதா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்சர்வ் பண்றாங்க. October 13 International Day for Disaster Risk Reduction. இதோட 2025 தீம் Fund Resilience Not Disasters. அவ்வளோதான் சிபி, இன்னைக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸும் கவர் பண்ணிட்டோம். ஆமா நிலா, பட் வெயிட், the day is not over yet. நம்ம நண்பர்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங் ஈவெண்ட் இருக்கு. ஓ எஸ், த IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். எக்ஸாக்ட்லி. நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல தினமும் ராத்திரி 8 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லீக் அப்படின்னு குவிஸ் நடக்குது. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். இது ஒரு மாசத்துக்கான லீக். உங்க ஸ்கோர் மந்த் எண்ட் வரைக்கும் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. ஸோ படிச்சதை டெஸ்ட் பண்ணி பார்க்க இது ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. டெலிகிராம்ல CA லீக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, இல்லனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் பாட்காஸ்ட்ல சந்திப்போம். Until then, this is Sivi and Nila signing off. Bye bye. Take care.